ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரின்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி பிசிபி டிசைன் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் கைகார்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சர்க்கிட் போர்டு. பிரிண்டட் சர்க்கிட் போர்டு வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் கைகார்ட் வந்து சொல்லுவார். இது வந்து ஒரு பிசிபி போர்டு. இதை வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர். இது வந்து ஏசி டிசியா மொத்தம். இதை இப்போ நாங்கள் வந்து இதை வந்து கைகார்டில் யூஸ் பண்ணி இப்போ சாஃப்ட்வேர் வச்சு பண்ணோம். இப்போ நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, கைகார்ட் இருக்குது, ஆர்கேட் இருக்குது, மல்டிசம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இதை கைகார்ட்லேருந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ரெக்டிஃபையர் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு வந்து 6 டயோட் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஹியர் 10 ஆம்ப்ஸ் டயோட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். 2 டெர்மினல் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த பிளேலிஸ்ட் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஹவு டு டிசைன் சிமாட்டிக் பார்க்க போறீங்க ஃபார் ரெக்டிஃபையர். அண்ட் தென் ஃபுட் பிரிண்ட் டிசைன் பார்க்க போறீங்க. அண்ட் தென் எப்படி ஹெட்பர் ஃபைல மாத்துறது. அண்ட் தென் லாஸ்ட் ஃபைனல் வீடியோ வந்து சால்டிங் அஸ் வெல் அஸ் ஃபைனல் அவுட்புட் வீடியோ ஷோ ஆகும். நான் தம்பி வீடியோக்குள்ளே போகலாமா? எப்படி என்னங்க போமா? அண்ட் எப்படி கைகார்டு டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கைகார்டுன்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கைகார்டு டவுன்லோட் பண்ணோடனே அஃபிஷியல் வெப்சைட் போயிருங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹியர் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓஎஸ் கேட்கும். என்ன ஓஎஸ் பண்ணணுன்ட்டு நான் விண்டோஸ் ஓஎஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து டைப் ஆஃப் கைகார்டு யூஸ் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ், என்னென்ன கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஏசின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். ஃபைலில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைலில் ஸ்டோர் ஆயிரும். ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வந்து இது டெஸ்க்டாப்புக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், சேவ் ஆயிரும். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து கைகார்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைல் போய்க்கிறோம். அண்ட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் போய்க்கிறோம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்கள் ஃபைல் நேம் வச்சு ஃபைல் நேம் கொடுங்க. அண்ட் ஹியர் என்ன கொடுக்குறோம்னா ப்ராஜெக்ட் 1 சொல்லிட்டு லைக் டெமோ கொடுக்குறோம் சாம்பிளுக்கு. அப்புறம் கொடுத்துட்டோன்னே லைக் சேவ் இட் கொடுத்துருங்க. அண்ட் செகண்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸ்கிமாட்டிக் எடிட்டர் போகிறீங்க. ஸ்கிமாட்டிக் கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் ஸ்கிமாட்டிக். இதில் தான் காமெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். லைக் சர்க்கிட் ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் ப்ளேஸ் போயிருங்க. ப்ளேஸில் தான் வந்து நீங்கள் சூட்டபிள் சிம்பிள்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க, காம்பவுண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க. திஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஹியர். ப்ளேஸ் போயிட்டு லைக் டவுன்லோட் லைப்ரரி ஃபைல் கொடுத்துருங்க. அப்புறம் டவுன்லோடிங் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டவுன்லோடிங் இந்த இடத்துல தான் போயிட்டு நம்ம காம்பவுண்ட் சர்ச் பண்ணி யூ கேன் பிளேஸ் இட் ஹியர். அண்ட் ஹியர் என்ன தேட போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் சொல்லி தேட போகிறோம். கெப்பாசிட்டர் அடிச்சு கண்டுபிடிச்சோன்னே இந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு லைக் இந்த கெப்பாசிட்டர் எடுக்கிறோம். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிடுறோம். இங்கே இந்த ஸ்கிமாட்டிக் ப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் செகண்ட் காம்பவுண்ட் எடுக்க போகிறோம். ப்ளேஸ் போயிட்டு சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் டெர்மினல் பிளாக்ஸ் லைக் டிஆர் டெர்மினல் பிளாக்ஸ் எடுக்கிறோம். இதில் வந்து 1x2 எடுக்கிறோம். 1x2 இது வந்து அவுட்புட் டெர்மினல். அவுட்புட்டை கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண டெர்மினல் வந்து 1x2 எடுத்துக்கிறோம். லைக் டிசியை கொண்டு போகிறதுக்கு. அண்ட் செகண்ட் ப்ளேஸ் போய்க்கிறோம். அங்கே போயிட்டு இப்போ வந்து என்ன சிம்பிள் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1x3 எடுக்கிறோம். இதான் இன்புட் டெர்மினல். லைக் ஏசி வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அண்ட் டிசி அவுட்புட் எடுக்கிறோம். அண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் டெர்மினல் சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் கெப்பாசிட்டர் அவுட்புட் டெர்மினல் சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் மேஜர் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு வந்து 6 டயோட்ஸ் தேவைப்படும். ஃபர்தர் பர்பஸஸ் வந்து டயோட் சூஸ் பண்ண போகிறோம். டயோட் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டயோட் சூஸ் பண்ணுறோம். ஒன் சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டயோட் சூஸ் பண்ணிக்கிறோம். D1 ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை காப்பி பண்ணி அதை அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணுறோம். லைக் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறோம் ஃபார் கொஞ்சம் நீட் ஆகிறதுக்காக, ஸ்பேஸ்க்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக காப்பி பண்ணிக்கிறோம். அண்ட் தென் கீழே அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் பிஃபோர் தட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டயோட ஸ்பெசிஃபிகேஷனை மாற்றிக்கிறோம். அண்ட் ஓகே அதே டயோட காப்பி பண்ணி கீழே வச்சுரும். அண்ட் தென் டயோட வந்து சீரீஸாக மேலே சீரீஸ் 3 சீரீஸ் வந்து 3 டேட்டா மேலே சீரீஸ் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் கீழே வர 3 டேட்டா சீரீஸ் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த டேரக்ஷன்ஸை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா லைக் ஸ்கேன் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ண போகிறோம். எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ஷன் போயிட்டு ரொட்டேட் கிளாக் வைஸ் கொடுத்துரும். எல்லா டேட்டும் ரொட்டேட் ஆகிரும். அண்ட் தேர்ட் டேட் அதுவே மாற்றுறோம். ஃபோர்த் டேட் மாற்றுறோம். ஃபிஃப்த் டேட் சிக்ஸ்த் டயோட்.
my guy. Ooh, yeah. Ooh, yeah. Top down riding, let the West Coast vibes collide. Corner store stops. இப்போ டயக்ராம் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா ட்ராக் போட போகிறோம், ஸ்கிமேட்டிக் ட்ராக் போட போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா கெப்பாசிட்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஸ்பேஸஸ் ஸ்மால் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அவுட்புட் டெர்மினல் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நியர்பை சென்டரில் வச்சிடறோம். அண்ட் கெப்பாசிட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வச்சிடறோம். வச்சுட்டோம். அண்ட் அதை லைட்டாக மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அவுட்புட் டெர்மினல் பாக்ஸோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அண்ட் இன்புட் டெர்மினல் வந்து லைட்டாக மூவ் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுறோம். அண்ட் தென் ரொட்டேட் பண்ணுறோம். போலாரிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொட்டேட் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, இதுதான் கம்ப்ளீட் சர்க்யூட் டயக்ராம். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி ட்ராக் போடுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். D2 and D5 கனெக்ட் பண்ணி D5 D6 வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டோம் சீரிஸ் கனெக்ஷனாக. அண்ட் தென் மேலே வந்து D1 D3 and D4 சீரிஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் D1 D2 வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் அதே சேமாக வந்து D3 and D5 கனெக்ட் பண்ணிடுறோம் சேமாக. D4 and D6 ப்ளஸ் கனெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் கெப்பாசிட்டர் நியர்பை கொண்டு போயிட்டு அவுட்டர் டெர்மினல்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு போய் நம்ம D1 D4 கனெக்ட் பண்ணுறோம். as well as செகண்ட் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம D6 கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் D4 அண்ட் கெப்பாசிட்டி நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் C1 D6 ஜயோவில் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இன்புட் டெர்மினலோட ஃபஸ்ட் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் D1 D2, செகண்ட் டெர்மினல் வந்து D3 and D5, தேர்ட் டெர்மினல் வந்து D4 and D6. and after completing this, yeah, it's a final step of this schematic. And then copy all these images. எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு முடிச்சோன்னே லைக் ஏதாச்சும் எரர் செக் பண்ணுறதுக்கா சிமுலேட்டர் போயிருங்க, அது பக்கத்தில் இருக்க திஸ் ரூல்ஸ் செக் பாக்ஸ் போயிருங்க. அண்ட் தென் ரன் ஈஸிஆர் அண்ட் தெர் இஸ் நோ வார்னிங் அண்ட் தெர் இஸ் நோ எரர் இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்படி தான் வந்து பிசி வந்து கரெக்டாக செக் பண்ணுவோம். அண்ட் ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபுட் பிரிண்ட் பார்த்துருக்கோம், ஸ்கிமாட்டிக் பார்த்துருக்கோம் கைஸ். ஸ்கிமேட்டிக் பார்த்துருக்கோம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபுட் பிரிண்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அன்டில் பாய்.